கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸுக்கு வரணும் அப்படின்னாவே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வர முடியாது. எவ்வளவோ ஹரிபரியாக இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லையும் பார்க்குறோம். அல்லாஹ் யாருக்கு நசீபாக்கி இருக்கின்றானோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கின்றான். இதற்காக எவ்வளவோ சிரமங்கள், நேர்ச்சைகளில் ஏற்பாடுகள் எல்லாமே நடக்க தான் செய்யுது. யார் யாரெல்லாம் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தருவான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். மோசமான காலகட்டங்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லாஹ் ஒரு சிலரை நிம்மதியாக வச்சிருக்கிறான், ஒரு சிலரை துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாக்கி இருக்கின்றான். இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருவரை மிகைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு பொருளாதாரங்கள் செல்வங்கள் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில், அதாவது படைகளில் அதிகமாக இருக்கக்கூடிய வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகள் அந்த கண்ட்ரியில் எப்படியாவது புகுந்து அந்த நாட்டை அடிமையாக்கணும். இப்படி தான் எல்லாமே சூழ்நிலை இருக்குது. ஒரு நாடு இன்னொரு நாடை அடிமையாக்கணும், ஒரு ஊர் இன்னொரு ஊரை அடிமையாக்கணும், ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டியை அடிமையாக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாம் எல்லாமே பாருங்க, வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, தெருவுலேயே பார்த்தீங்கன்னா, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள். வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி என்ன சொல்கிறான்னா, கணவன் என் பேச்சை கேட்கணும். கணவன் என்ன சொல்கிறாருன்னா, மனைவி என் பேச்சை கேட்கணும். பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்கணும், பெற்றோர்கள். எல்லாமே உண்மைதான். பட் ஆனால் எல்லா விஷயங்களிலும் பார்க்கும் பொழுது இதெல்லாம் மிகைத்து இருக்குது. ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒருவராக அடிக்கிறது, அதாவது எப்படியாவது மிகைக்கணும் தான் பார்ப்பாங்க. அல்லாஹு தாலா மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நான் நிச்சயமாக மனித வர்க்கத்தை படைக்க போகின்றேன் அப்படின்னு சொன்னான். அப்போ மலக்குகள் என்ன பதில் சொன்னாங்க அல்லாஹ் கிட்ட? நமக்கு எல்லாம் தெரியும், மனிதர்களையா படைக்க போறீங்க? விஷமம் செய்வார்கள், இரத்தம் ஓட்டுவார்கள், அவர்களையா நீ படைக்க போற? படைப்பாளன் கிட்ட பேசினாங்க யாரு? மலக்குகள் சொன்னாங்க, அவர்களையா நீ படைக்க போற? இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை அநியாயமாக அப்படியே மக்கள் இரத்தத்தில் இருக்கிறாங்க, இரத்தம் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு நாடு அதை சிலர் ரசித்து இருக்கிறாங்க, சிலர் அப்படியே மனக்குமுறல இருக்கிறாங்க. அநியாயத்தை எப்படி அநியாயம் படுற. ஆனால் செய்கிறவன் பார்த்தீங்களா, எந்த ஒரு ஈவு இறக்கமும் இல்லை. எவ்வளோ பில்டிங்கள் நாசமாயிடுச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு நாடு வளரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழிக்கப்பட்டுடுச்சு. வாழ்வதற்கு கூட வீடு இல்லாமல் குடிசைகளில் டென்ட்டில் வாழக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். உணவுக்காக அலையக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். பசியோட துன்பப்படக்கூடிய அந்த மக்களை பார்க்குறோம். அழுகக்கூடிய அந்த பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்கு. ஆனால் சொன்னாங்க இல்லையா, இப்போ சிந்தனை செய்து பாருங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, உஸ்தாத் ஏதோ பேசிட்டார்னா, ஆசிரியர் பேசிட்டார்னா அவரையே கொலை செய்யக்கூடிய காலகட்டம், அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். இப்போ அந்த மலக்குகள் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் கேட்டா இல்லையா, மனித வர்க்கத்தை படைக்க போகின்றன. அந்த மலக்குகள் என்ன சொன்னாங்க? இரத்தம் ஓட்டக்கூடியவர்கள், விஷமம் செய்யக்கூடியவர்கள், அவர்களையா நீ படைக்க போகின்ற? அப்ப அல்லாஹ் என்ன ஒரு பதில் சொன்னான் தெரியுமா?
அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்? நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கின்றேன், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த மக்கள் விஷமம் செய்வார்கள், அநியாயம் செய்வார்கள், கொலை செய்வார்கள். முதல் கொலையே எங்க நடந்துச்சு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள்ல இருந்துச்சுங்களா இல்லைங்களா? கொலை செய்வார்கள், அட்டுழியம் செய்வார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் யாரை இறக்கிறார்? நபிமார்களை அல்லாஹ் கொண்டு வந்தாங்க. நபிமார்கள் என்ன வேலை? அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய வேலை தான் நபிமார்களுடைய வேலை. அதுதாங்க இஸ்லாம். ஆதம் நபிக்கு கொண்டு வந்தது என்னங்க? இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் தாங்க மார்க்கத்தில் மார்க்கம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அப்போ அந்த இஸ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க. நபிமார்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். யார் எதற்காக அல்லாஹ் இறக்குனா? நபிமார்களை அப்பப்போ இறக்கிட்டே இருந்தாங்க, கொண்டு வந்தானே இந்த உலகத்தில். அநியாயம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள், அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த இஸ்லாம் வந்தது, நபிமார்கள் வந்தார்கள். இப்ப இஸ்லாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? சலாம், அதனுடைய இதோட வேர் சொல் சலாம். சலாம்னா என்ன? அமைதி, கீழ்ப்படிதல், சமாதானம், எல்லாமே சலாம் தாங்க. அந்த இஸ்லாம் எதற்காக வருது? அமைதிப்படுத்துவதற்குரிய மார்க்கமே இஸ்லாம் தான். வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு. சொல்றான் இஸ்லாத்துல என்னென்ன கடமை நாம சொல்லலையா இல்லையா? மாற்று மத சகோதரர்கள் சொல்றாங்க, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அநியாயமும் பண்ணக்கூடாது, பன்றிக்கறி தின்னக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். 5 வேளை தொழுவணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்க, முஸ்லீம்னா யாரு அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் என்ன சொல்லியிருக்கணும்? 5 வேளை தொழுகக்கூடியவர்கள், நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், என்ன இரவில் தஹஜ்ஜத் தொழுகக்கூடியவர்கள், 102.5% ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எதுவுமே சொல்லல பெருமானார். அந்த சஹாபாக்கள் உத்தமர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான விளக்கம். எவரை கொண்டு பயன்படுகின்றாரோ அவர்தான் முஸ்லிம். இப்போ ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரை கொண்டு அவன் அமைதி பெறணும், அவரை கொண்டு சந்தோஷப்படணும். இப்ப நம்மள நடக்குது, ஆஹா வந்துட்டாப்பா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வீட்டில் பார்க்குறோம், ஆஃபீஸில் சில டைமில் பார்ப்போம், வந்துட்டா ஆஹா இன்னைக்கு என்ன ஆக போகுது தெரியல, எத்தனை பேரை கத்த போகிறாங்கன்னு தெரியலையே, கவலை வந்துடுது. பார்த்தீங்களா? ஒரு முஸ்லீமை பார்த்தா அந்த கவலையே இருக்காது. இவரை கொண்டு நலவு தான் வரும். ஒரு முஸ்லீம் அப்படின்னா இவரை கொண்டு நலவு தான் வரும், அமைதி தான் வரும், அவரை கொண்டு பயனடையக்கூடியவர்கள் தான். அவரை பார்த்தால் அவர் தான் முஸ்லீம். இப்போ பார்க்குறோம், வீட்டில் பார்க்குறோம், ஆஹா வந்துட்டாரே என்ன ஆக போகுது தெரியலையே, வர வேகமே சரியில்லையே சொல்கிறாங்க இல்லையா? என்னப்பா என்ன இன்னைக்கு ஒரு மனிதரை பார்த்தவொடனே இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே, அவரை பார்த்தவொடனே பயம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நேரம் ஆயிடுச்சு, அதனால அதாவது அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் பேசுவதற்காக. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனால நாமும் முஸ்லீம்னா யாருங்க? நம்மை கொண்டு அமைதி பெறணும், சந்தோஷம் அடையணும், நம்மை வீட்டில் வரவேற்கணும், நம்மள பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க வரவேற்கணும், சந்தோஷம் அடையணும், நம்மை கொண்டு நற்காரியங்கள் நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்வானாக, உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் வாழ செய்வானாக. பெருமானார் கிட்ட கேட்டாங்க, தியாகினா யாருன்னு கேட்டாங்க. தியாகினா யாருன்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளா பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் தடுத்தவைகளை, அல்லாஹ் விலக்கியவைகளை அவர் செய்யாத இருக்கிறாரே அவர் தான் தியாகின்ட்டாங்க. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அப்போ இஸ்லாம் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நலவுகளை நாடுவதும், ஹராமானவைகளை விட்டும், கொடுமைகளை விட்டும், அநியாயத்தை விட்டும் பாதுகாவல் தேடுவதும் தடுப்பதும் தான் இஸ்லாம். அதனால அப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கத்தில் நாம இருந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கிருபை செய்யணும். அல்லாஹு தாலா உண்மை முஸ்லிம்களாக, உண்மை மூமின்களாக அல்லாஹு தாலா வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மாபெரும் கிருபையாளனாக இருக்கிறான். அவனுடைய கிருபையை கொண்டு நம்மளை முஸ்லீமாக மோமினாக பிறக்க செய்து இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி, லா இலாஹா இல்லல்லாஹ், சர்வகோடி சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்ற அந்த உணர்வை உணர்ச்சி பூர்வமாக உள்ளன்போடு கல்வை கொண்டு மெய்ப்பித்த நிலைமையில் நாவால் மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இந்த மஜ்லிஸில் உட்கார வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸு அல்ஹம்துலில்லாஹ் ஓத அல்லாஹ் தஆலா அந்த மக்களை, ஓதக்கூடிய அந்த மக்களை எப்பொழுதுமே அல்லாஹ் சந்தோஷமாக தான் வைப்பான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமலு இந்த ஸலவாத் ஓதுறது. நான் போன வாரம் சொல்லும்போது கூட சொன்னேன், இந்த ஸலவாத் ஓதுற அந்த பாக்கியத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி ஒரு சஹாபிக்கு கிடச்சிது. நமக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு உதவி கிடைக்கணும்னா சரி, நாம் அந்த காரியத்தை பூரணமான வெற்றி சக்ஸஸ் அடையணும், அதில் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கணும், அந்த காரியம் சந்தோஷமான முறையில் நமக்கு முடியணும்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அதற்காக பெரிய பெரிய காரியமெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருந்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு அந்த காரியம் பூரணமான முறையில் உங்களுக்கு சந்தோஷமான முறையில் அல்லாஹ் வெற்றியாக்கி தந்துடுவான். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு அமலே ஸலவாத்து தான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமலே ஸலவாத்து தான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்காக அல்லாஹ் தஆலா வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் தஆலா காதலோடு ஓதக்கூடியது ஸலவாத்து தான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கணப்பொழுதும் ஓதிக்கிட்டே இருக்கிறது இந்த ஸலவாத்து தான். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் எந்த ஒரு நல்ல காரியம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு திறப்புலாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு திருமணம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, உடனே ஸலவாத்து நிறைய வைப்பாங்க. ஒரு கடை திறக்கிறதா இருந்தாலும் சரி, ஸலவாத்து நிறையா ஓதுவாங்க. மௌலூதும் ஓதுவாங்க, சிலர் குர்ஆனும் ஓதுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம முன்னோர்கள் காட்டி கொடுத்ததுங்க. எந்த காரியம் செய்தால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஸலவாத்து நிறைய, எதை தெரிந்தாலும் ஸலவாத்து நிறையா ஓதிட்டு இருக்காங்களே, எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் பூரணமாக வெற்றியும் முழுமையாக அடையணும், அதில் அல்லாஹ்வுடைய சந்தோஷமும் பொருத்தமும் கிடைக்கணும், அதில் பரக்கத்து இருக்கணும், அந்த காரியம் வெற்றியாகணும்னு சொன்னால் அதில் நம்ம செய்யக்கூடிய அமல் ஸலவாத்து ஓதணும். அந்த இடத்துல ஸலவாத்து நிறையா ஓதி நம்ம ஆள்களை முன்னோர்கள் பார்க்க நமக்கு ஒன்றுமே தெரியாது. விளையாட்டு போக்கில் என்னப்பா அங்கே ஸலவாத்து நிறையா ஓதணும், என்ன பண்ணால் அவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுருக்காங்களாம், அதெல்லாம் ஸலவாத்து நிறையா. எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்கள் ஸலவாத்து ஓதிட்டே இருப்பாங்க. அதனுடைய மகிமை என்ன தெரியுங்களா? உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், ஸலவாத்து நிறைய ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு பூரண ஷிஃபா கிடைக்கும். ரொம்ப பலகீனமான சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்கிறாங்கன்னா ஸலவாத்து நிறைய ஓதுவாங்க. அவருக்கு அந்த ஸலவாத்து நிறைய ஓதிட்டா அவருடைய அந்த இறுதி நேரம் ரொம்ப லேசாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமைலாம் முன்னோர்கள் விளங்கி தான் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பெரிய விஷயம்னா, ஸலவாத்து நிறையா ஓதுவாங்க, எந்த நேரமும் ஸலவாத்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. கோடீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, பரக்கத்தோடு இருப்பாங்க, சந்தோஷத்தோடு இருப்பாங்க, நிம்மதியோடு இருப்பாங்க. மனக்கவலை, மனப்போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ், அன்னைக்கு தேவையான ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். சந்தோஷமான முறையில் கறி மீன் வாங்கி நல்ல முறையாக சாப்பிட்டுட்டு தொழுதுக்கிட்டு இபாதத் செஞ்சுக்கிட்டு செழிப்பான முறையில் இருப்பாங்க. அதனுடைய பரக்கத்தை என்ன தெரியுங்களா? ஸலவாத்து. நம்ம ஷேக்மார்கள்ட்ட பையத்து வாங்கினால முதல்ல அவங்க சொல்லித்தரது ஸலவாத்து ஓதணுன்னுவாங்க. ராயப்படாக்கெல்லாம் போனீங்க 1000 ஸலவாத்து கம்பல்சரி ஓதணுன்னுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பலா முசிபத்து உங்கள் வீட்டு வாசப்படியே மதிக்காதுன்னு சொல்லுவாங்க ஷேக் நாங்கள் சொல்லும்போது. அப்போது நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஸலவாத்தை ஓதணும். அது நம்ம இந்த பள்ளிவாசலுடைய பெரிய பரக்கத்து பாக்கியம். வெள்ளிக்கிழமை ராவு வளமையாக நம்ம ஓதுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் ஸலவாத்து ஓதுகிறோம், எவ்ரிடே ஜிக்ர் நடத்துகிறோம். பெரும் பெரும் பாக்கியங்கள், நல்ல காரியங்கள் அந்த பள்ளிவாசல் நடந்துக்கிட்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அந்த ஸலவாத்தை எவ்ரிடே நாம் குறைஞ்சது ஒரு 1000 முறை ஓதணும். நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து எழுந்திரிச்ச உடனே முதல்ல பாருங்கள், ஒரு 100 ஸலவாத்தை ஓதிருங்க. அன்றைய நாளை அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷமான நாள் ஆக்கிடுவான். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அன்றைக்கி காலையில் என்ன காரியம் நடக்குன்றிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக சலாமத்தான் நடக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நாளையிலேருந்து தொடர்ந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 100 ஸலவாத்து,
அதுக்கப்புறம் நாஸ்டா தின்னவொன்னே ஒரு 100 செலவாத்து, மதியம் ஒரு 100 செலவாத்து, சாயங்காலம் ஒரு 100 செலவு, ஒவ்வொரு வக்திலையும் ஒரு 100 செலவாத்துன்னு ஒரு நாளைக்கு 1000 செலவாத்தை ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய நாள் எப்படி சந்தோஷமாக கழியுது, அந்த நாள் எவ்வளோ பரக்கத்தாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்து என்ன சொல்லுங்கள். அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ்வும் தாலா வந்து சத்தியம் பண்ணி நானும் மலக்குமார்களும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த செலவாத்தை நான் நபீநாயகத்தின் மீது ஓதிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஓதுங்க, நல்லா சொல்லி கொடுத்தது என்ன தெரியுங்களா, உங்களை அல்லாஹ் சந்தோஷமாக வைக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும், நீங்கள் உண்மையான மூமினாக ஆகணுன்றதுக்காக தான் அல்லாஹ் தாலா அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தான். அதனால் நம்ம ஷேகுமார்கள் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க நாவலை பாருங்களேன், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் தேவை முஸ்லிம் அல்லாஹ் யாரும் இல்லை, அந்த களிமா வரும். அதை விட்டால் இஸ்திக்ஃபார் வரும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு வரும். அதை விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் வரும். இல்லையா எனி டைம் செலவாத். இந்த 5 தான் எப்போவுமே அவங்க நாவலை ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் அல்லா பாசன் பாசி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, செழிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக நடந்து. அல்லாஹ் கவலையே கொடுக்கறதில்ல, சந்தோஷம் மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அல்லாஹ் நிம்மதியாக வச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லி அதை உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து. ஏன்னா நாம் நினச்சிட்டு இருக்கோம் சந்தோஷம்னா என்னென்னா நிறைய சொத்து சுகம் வேணும், நிறைய கோடி கோடியாக பறக்கத்து வேணும், கொடீஸ்வரனாக இருக்கணும், அவனுக்கு எவ்வளோ வீடு வாசல் இருக்குது, 4 பங்களா இருக்குது, வாடகை வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், அது சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஷேகுமார் கிட்ட போய் உட்காந்தா தான் தெரியும் சந்தோஷம்னா என்ன. ஒவ்வொரு மூச்சு போய் மூச்சு வெளியே வருது பாருங்க, அதை விட ஒரு நியாமத்து உலகத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக வச்சுருக்கிறான், நம்மளை ஆஃபியத்தாக வச்சுட்டு இருக்கிறான். மருத்துவமனையில் போய் பார்த்தா தெரியும் நாம் சலாமத்தாக இருக்கிறோமா, எப்படி அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக வச்சுருக்கிறான்றதை. ஹாஸ்பிட்டல் சும்மா ஜிஹெச் வரைக்கும் அப்படி உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வெளியே வாங்க, அப்போ தான் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நமக்கு புரிய முடியும். ஏன்னா சில கஷ்டமான சூழலை பார்க்கும்பொழுது ஒன்றும் இல்லை, அந்த ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கு போனோம் ஆஸ்பத்திரி வாசலில், கத்துன்னு லேடிஸ் அண்ட் ஜென்ஸு கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அதை அடிச்சுப்பட்டு தூக்கிட்டு வராங்க, அடிப்பட்டு தூக்கிட்டு வராங்க. அல்லாஹ் அக்பர், எப்படி கொடுமையாக இருக்குது ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது. அல்லாஹ் நம்மளை வந்து சலாமத்தாக அல்லாஹ் பாதுகாத்து வச்சுருக்கிறான். நம்மளை அல்லாஹ்க்கு வாழ்க்கை ஃபுல்லாக சுக்ரியா செஞ்சாலும் சரி ஈடாகாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அழகான பார்வையை கொடுத்துருக்குறான், அழகான சிந்தனையை கொடுத்துருக்குறான், அழகான ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், கைகால் சேகத்தை கொடுத்துருக்குறான். அல்லாஹ் நம்மளை நிம்மதியாக வச்சுருக்கிறான்னு சொன்னால் அந்த நியாமத்துக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம சுக்ரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் லைன் ஷக்கத்தான் அஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க, நான் அதை அதிகப்படுத்தி தரேன்றான். நமக்கு ஒரு காரியம் ஒரு ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னால் நாம் சுக்ரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்வுக்கு. அதனால் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தின வண்ணமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நியாமத்தையும் நினச்சி நம்ம பாருங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சலாமத்தாக அல்லாஹ் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறான், வேலை வாய்ப்பு கொடுக்குறான், பரக்கத்தை கொடுக்குறான், காசை கொடுக்குறான், சாப்பாடை கொடுக்குறான். எதற்காகவாது நாம் வந்து இது இன்னைக்கு செஞ்சாகணும் அதுக்காக கடுமையான அழுது புலம்பி போராடி எதாவது செய்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் நாம் எப்பவும் போல் ரொட்டீனாக செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு தேவை புசிற இலாஹா இருக்கிறான். அதனால் அல்லாஹ் செஞ்சுருக்க ஒவ்வொரு நியாமத்தையும் அவ்வளோ எனக்கு கீழே விழுந்துட்டு வரும்போது சொன்னாங்க அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எனக்கு மறுபிறவி கொடுத்துருக்கான்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கு நான் அல்லாஹ்க்கு சுக்ரியா செஞ்சாலே போதும். அப்படியே அல்லாஹ் என்னை எவ்வளோ பெரிய நியாமத்தை என்னம்மா இதோட மன்னிச்சு விட்டானே, ஏய் போனா போதுன்னு சொன்னேன், இதோட பொழைச்சி போடான்னு சொல்லி அல்லாஹ் என்னை விட்டான்னாங்க. அப்போ அல்லாஹ் நம்மளை வந்து இது வரைக்கும் சலாமத்தாக வச்சுருக்கான்னு சொன்னால் அவனுடைய ரஹமை நமக்கு அதிகப்படுத்தி நாம் வந்து நிறைய நம்ம நன்மை செஞ்சிட்ருக்கிறோம், நாம் ஏதோ பெரிய பாக்கியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு உண்டான பெரிய சிறப்பு இருக்குது, நாம் பெரிய அல்லாமா பெரிய ஆரிஃப் பில்லா, நாம் சிக்கர்னால நம்ம 5 வேளை தொழுவறனால அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக வச்சுட்ருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்முடைய சிக்கர் நம்முடைய தொழுகை, அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போடாமல் இருந்தால் போதும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தொழுகிறோம், நாம் பெரிய இபாத்தான பெரிய அல்லாமா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் தொழுகக்கூடிய தொழுகை வயலில் முசல்லின்றான், தொழுகையாளுக்கு வயல் நரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கான்றான். அப்போ அந்த தொழுகை நம்முடைய தொழுகை நம்மளை நரகத்துக்கு தூக்கி உள்ளே போடுமா? அல்லாஹ் நம்முடைய தொழுகை வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டானா இல்லையான்றதே தெரியாது. ஆனால் எந்த அமலை கொண்டு அல்லாஹ் இடத்துல பிடி வரும்னே தெரியாது. ஏன்னா எல்லா அமல்லையும் பெருமைன்னு ஒன்று உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது. இஹ்லாஸ்ன்றது எதுவுமே இல்லாமல் தான் நம்முடைய வாழ்க்கை கழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த அமல்னாலே நான் அல்லாஹ் சலாம் சொல்லுவாங்க, சிலர் சொல்லும்போது அவங்க வாப்பா பயங்கரமான ஆளுங்க, அவர் பெரிய ஆபிதுங்க, அந்த குடும்பம் அப்படிங்க இப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய ரஹம் கரமில் தான் ஓடிட்டு இருக்குது. அல்லாஹ் நம்மளுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் பண்ணணும்னு சொன்னால் என் ஹபீப் நாயத்தை அல்லாஹ் உயிருக்கு மேலே நேசிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தாலா தனக்கு மேலாக அல்லாஹ் நாயத்தை நேசிக்கிட்டு இருக்கிறான். என் நாயகம் எப்படி குனிஞ்சாங்களோ அப்படி நீ குனிகிற. என் நாயகம் அத்தியாயத்தில் உட்காந்து கிப்லா பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க, நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. என் நாயகத்தின் தாடி இருந்தது, நீ வச்சிட்டு இருக்கிற. இந்த காரணத்துக்காக உன் தொழுகை கபூலாக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் கபூலாக்கினா மட்டும்தான் உண்டுமே தவிர நாம தொழுகையில் இஹ்லாஸ் இருக்குது, நாம அல்லாஹ் பார்த்து தொழுகிறோமா?
அல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி தொழுகணும்? அல்லாஹ்வை பார்த்த நிலையில் தொழுகணும். இல்லை அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்ற உணர்வில், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற சிந்தனையில் நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோமா? நம்மளோட தொழுகை எப்படி இருக்குது? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ நாம் தொழுகிறது எல்லாமே இங்கே பெருமைக்காகவும் கடமைக்காக தான் இருக்குதே தவிர, தொழுகலைன்னா தர்திரியம் வந்துடும், தொழுகலைன்னா அல்லா இடத்துல பிடிச்சிடுவான், அல்லாவோட தண்டனை வந்துடும், இந்த நிலைமையில தான் நம்ம தொழுகை இருக்கிறத தவிர, ஐயோ இன்னைக்கு சுபு தொழுனா அன்னைக்கு நாள் அல்லாஹ் தர்திரியம் ஆக்கிடுவான், அன்னைக்கு பிரச்சனை வேணாம், தொழுகலைன்னா அல்லாவுடைய பிடி வந்துடும், அல்லாவுடைய இதுதானே தவிர அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியிருக்கானே அதை சந்தோஷமா இஹ்லாஸான முறையில் என் ரப்பு சொன்ன 5 வேளை கடமையை நான் இஹ்லாஸாக செய்கிறேன் அப்படின்னு நம்ம யார் செய்கிறோம் சொல்லுங்க? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால நாம் நம்மளை அல்லாஹ் இதுவரைக்கும் சலாமத்தா வச்சிருக்கிறா, ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய ரஹம் கரம்ல மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் 70 மேலான கிருபியாளனா இருக்கிறான். அவனுடைய கிருபையை கொண்டு அவனுடைய கருணையை கொண்டு தான் எல்லா காரியத்தையும் வெற்றியாக்கி கொடுத்துட்டு இருக்கிறான். அவனு நாம இப்ப நினைச்சதெல்லாம் நமக்கு நல்லபடியா நடக்குதுன்னு சொன்னா நாம செஞ்ச இபாதத்தினால இல்ல, அல்லாஹ் கருணையாளன் 70 மேலான கிருபியாளனா இருக்கிற அந்த ரப்பு என் அடியான் இவன் பாவம், அவன் இதெல்லாம் ஆசைப்படுறா, இந்த துவாலாம் கேட்கிறானே அதனால கொடுத்துறேன்றான். நிறைய துவாவை மஹ்ஷர்ல அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். இன்னைக்கு நம்ம நிறைய துவா கேட்கிறோம், அதுல சில துவாக்களை அல்லாஹ் இங்கே தந்துடுறா. எந்த துவாவை அல்லாஹ் கபுலாக்கணும், எந்த துவாவை கபுல பின்னால் ஆக்கணும்னு தெரியும். எல்லா துவாவையும் அல்லாஹ் கபுலாக்காம விடுறது கிடையாது. மறுமையில மஹ்ஷர்ல வச்சிருக்கும் போது, மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கும்போது இவன் கேட்ட துவாவுடைய அந்த பலன்களை எல்லாம் அல்லாஹ் அங்க கொடுப்பானா. அப்ப அல்லாஹ் கிட்ட இவன் சொல்லுவானா, அல்லாஹ் நான் நிறைய துவா கேட்டேன், நீ பாதி துவா அங்கேயே கபுலாக்கிட்டிய, இப்படி இவ்வளோ சிறப்பாக நீ கொடுப்பேன்னு தெரிஞ்சுதா அந்த எந்த துவாவும் நீ அங்கேயே தராம எல்லாமே இங்கேயே தந்திருக்கலாமே, இவ்வளோ அழகா எனக்கு கொடுக்குறியா அல்லா, இவ்வளோ விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா அல்லான்னு சொல்லி மறுமையில் அல்லாஹ் கிட்ட கேட்பானா. இது எல்லா துவாவையும் நீ கபுலாக்காமே இருந்து எல்லாத்தையுமே நீ மறுமையில் கொடுக்கலாமே, இவ்வளோ பாக்கியம் கொடுக்குதே, நான் கேட்ட துவாக்கெல்லாம் இவ்வளோ கண்ணியம் இவ்வளோ சந்தோஷத்தையும் அனுபவிக்க பாக்கியத்தை கொடுக்குறியா அல்லா அப்படின்னு கேட்பானா. அதனால எதை இங்கே கொடுக்கணும் எதை அங்கே கொடுக்கணும்னு தெரியும். அதனால நாம் கேட்குற துவாவை அல்லாஹ் கபுலாக்கிறது நாம் ஓதுற ஸலவாத்தினாலையும் அல்லாஹ்வுடைய கருணையினாலையும் தான் தவிர மற்றபடி நாம் செய்யக்கூடிய இபாதத்து எந்த இபாதத்தும் நம்மளுடைய அமல்கள் நமக்கு சொர்க்கத்தை கூட்டு போகவும் செய்யாது, நம்ம அமலால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதுக்காக அமல் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, நாம் அமல் செய்வது நம்ம இது கட்டாய கடமை. ஆனால் நம்ம அமல் செய்யணும். ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல் கபூலாச்சா இல்லையான்றது தான் இங்கே பிரச்சனை. அல்லாஹ் காப்பாற்றட்டும். நாம் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் நான் இஹ்லாஸாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, எல்லாம் என் அமலையெல்லாம் நீ கபூலாக்கிரு, என் துவாவெல்லாம் கபூலாக்கிரு, என்னை பொருந்திக்கி அல்லாஹ். நீ எப்படி தொழுன்னு நாடினியோ, நீ எப்படி இபாதத் செய்யணும் நாடினியோ, நீ என்ன மாதிரி நான் உனக்கு அப்தியத்தில் உனக்கு அடிமையாக நான் எப்படி இருக்குன்னு நீ நாடினியா அல்லாஹ், அதன் மாதிரி என்னை நீ நடத்தி காட்டி நீயே எனக்கு நடக்க செஞ்சிரியா அல்லாஹ், என் பாவத்தை நீயே மன்னிச்சியா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே எனக்கு நீ கிருபை செஞ்சுட்டே இருக்கிறையா அல்லாஹ், உன்னுடைய கிருபைக்கு நான் நன்றி கெட்டவனாக இருக்கிறையா அல்லாஹ், நன்றி செலுத்த வேண்டிய முறையோடு நான் நன்றி செலுத்தவும் இல்லையா அல்லாஹ், திருப்பி என்ன நீ மன்னிச்சு விட்டு உன்னுடைய கிருபையை தான் இங்கே எனக்கு நீ அதிகமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறியே தவிர, நான் உன்னுடைய கிருபைக்கு நீ கிருபையாளனா இருந்ததுனால எனக்கு கிருபை செஞ்சுட்டு இருக்கே தவிர உன்னுடைய கிருபையை காட்டுறதுக்கோ உனக்கு நீ எனக்கு செய்யக்கூடிய நல்ல ஞாபகத்துக்கும் நான் தகுதியானவனே இல்லை. நீ உன்னுடைய கிருபையை கொண்டு எனக்கு தகுதி கொடுத்து எனக்கு சலாமதா வச்சுக்கிட்டு இருக்கிறியா அல்லாஹ், நான் நன்றி கெட்ட பாவியா இருக்கிறையா அல்லாஹ், என்னுடைய அடையாளம் பாவி, நீ கஃபார், உன்னுடைய கஃபாரித்தியத்துல தான் நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடி அழுது நம்ம கேட்போம். என் தேவையை புடிச்சிருக்கீங்களா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தான் தேவையை புடிச்சிருக்கீங்களான்றத என்னையே காட்டிக்கிட்டு இருக்கே அல்லாஹ், என்னைக்கு நான் சலாமத்தா இருக்கேன்னா அது நீ தான் அல்லாஹ். தேவை புசிறையிலா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் இல்லை, நீ இலாகு அப்படின்றத நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா நீ உன்னுடைய உலகத்தை கொண்டு தான் நல்லா இருக்கிறே அல்லாஹ், நீ இலாகுன்றத என்ற சலாமத்தை வெளியாக்கிட்டே இருக்கிறே அல்லாஹ், இதை விட நீ ஹாஜத்துவா நீ தான் என் தேவையை புசிற இலாகுன்னு நான் எப்படி அல்லாஹ் நான் ப்ரூஃப் பண்ண முடியும்? யா அல்லாஹ், எதுவுமே இல்லாம நீ என் கூடவே இருந்து என் தேவையை பூசிட்டு இருக்கிற இலா மௌலா, நீ கருணையால நீ தேவையை பூசி இருக்கக்கூடிய இலாக் நீ தான் அப்படின்றத நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறனாலே நீ உன்னுடைய உலக இலாக நீ தான் இலாகுன்றது காட்டிக்கிட்டே இருக்கிறே அல்லாஹ், நீ இலாகா எங்களுக்கு இருக்கணும்ன்றக்காக நாங்க எதுவும் செய்யலையா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், சர்வகோடி சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ், உன்னை தவிர யாரும் இல்லை
அப்படின்றது உண்மை, அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அந்த உண்மையை நீ எங்களை வெளியாக்கிக்கிட்டே இருக்கிறியா அல்லா. அது நீ கிருபையாளனுக்கெல்லாம் மேலான கருணையாளனா இருக்கிறியே. உன்னோட கிருபையில தான் எங்களை நீ சலாமத்தாக வச்சுக்கிட்டு இருக்கிற. எத்தனோ நாட்டில் எத்தனோ அநியாயங்கள், எத்தனோ ஆபத்துகள், எத்தனோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறியா அல்லா. ஆனால் எங்களை நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறியா அல்லா. எத்தனோ ஊரில் சுனாமி என்னென்னத்தையோ போட்டு சூழ்ச்சி பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் எங்களை நீ கிருபையோட உன்னுடைய கருணையோட எங்களை நல்ல விதமாக வச்சுக்கிட்டு இருக்கிறியா அல்லா. எத்தனோ ஊர்களில் ஜாதி பிரச்சனைய, எத்தனோ ஊர்களில் மத பிரச்சனை, இனப்பிரச்சனை, படுகொலைகள், அது எதுன்னு அநியாயங்கள் என்னென்னோ நடந்துகிட்டு இருக்காங்களா. ஆனால் எங்களை நீ சலாமத்தா வச்சுக்கிட்டு இருக்கிற. அங்கே உள்ளது இங்கே எனக்கு திருப்பி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அல்லா. ஆனால் நீ உன்னோட கிருபையை கொண்டு கருணையை கொண்டு எங்களை நீ கண்ணியமாகவும் இஸ்ஸத்தாகவும் வச்சுக்கிட்டு இருக்கிறியா அல்லா. அல்லா உனக்கு நாங்கள் எதுவும் சிறப்பு செஞ்சு நீ எங்களுக்கு செய்யலை. உன்னுடைய கிருபை எங்கள் பக்கம் அதிகமாக்கிட்டு இருக்கிற. ஷேகுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள் துவா பறக்கத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வலிமார்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வலிமார்கள் இருப்பாங்க. அந்த வலிமார்களுடைய கண்ணியம் துவா பறக்கத்தின் காரணமாக எல்லாம் நம்மளை சலாமத்தாக வச்சுக்கிட்டு இருக்கிறா. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த செலவை நாங்கள் என்ன அமல் செஞ்சாலும் நீ ஏற்றுக்கிறியோ இல்லையோ, அந்த அமலுக்கு பின்னால் இஹ்லாஸ் என்ன இருக்கு இல்லைன்றது எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். ஆனால் செலவாத்து ஓதுனா நாங்கள் எந்த நிலைமையில ஓதுனாலும் நீ கபூலாக்கிடுவ. எந்த நிலைமையில ஓதுனாலும் உனக்கு பிடிக்கும் அல்லாஹ். எங்கள் நாயகத்தை நாங்கள் போந்தா நீ சந்தோஷப்படுவேன்றது எங்களுக்கு தெரியும் அல்லாஹ். நீ கிருபையாளனுக்கெல்லாம் மேலான கிருபையாளனு. உனக்கு ஒன்றை நாங்கள் ஆட்டி ஒன்றை அசைச்சு பார்க்கணும். நீ எங்களுக்கு கருணையை கொட்டணும்னு சொன்னா செலவாத்து ஓதுனா நீ அப்படியே உருகி போயிருவா அல்லா. அது எங்களுக்கு தெரியும் அல்லா. அதனால எங்களுக்கு நீ உன்னுடைய நீ எங்க சொல்லலாம் நீ கேட்கணுன்றதுக்காகவே செலவாத்துன்ற ஒரு மந்திரத்தை எங்க கையில கொடுத்துருக்கிற அப்பே. அந்த செலவாத்தை நாங்க வாழ்நாள் முழுக்க ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நீதான் எங்கள் தேவையை பூசிடுகிறாங்கன்றத நாங்க அதுல ஊர்ஜிதமாக இருந்து உன்னிடத்திலே கேட்டு உன்னிடத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுறப்பே அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட அழுது மன்றாடி கேட்போம். இப்ப நம்ம ஜிக்ர் செய்வோம். 60 கோடி சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி அல்லாஹ் ஒன்று தவறு யாரும் இல்லைன்னு சொல்லி சிந்தனையில கொண்டு வந்து நம்முடைய என்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லா இடத்தையும் அல்லா இடத்துல முறையிட்டு மன்றாடி கெஞ்சி கேட்போம். அல்லாஹ் நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நம்ம நாடி நரம்பு விட கூடவே இருந்துட்டு இருக்கிறான். கூடவே இருக்கிற மௌலா விட்டுக்கிட்டு ஊரெல்லாம் நம்ம எங்க அலையணும், கஷ்டப்படணும். என் மௌலா நீ கூடவே இருக்கிறல்ல, எனக்கு இதைத்தான் அதைத்தான் சொல்லி என் தேவையை நீ தானே பூச்சி விடுகிறதாக இருக்கிற. உன்னை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா, நீ தான் தந்தாவனு சொல்லி அல்லா கிட்ட உரிமையோட கொஞ்சி கெஞ்சி அல்லா கிட்ட கேட்போம். நம்முடைய எல்லா ஹாஜத்தையும் அல்லா பூர்த்தி செஞ்சுடு. நமக்கு கிருபை செய்யறதுக்கு அல்லா கிருபையாளனாக அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால உண்மையா சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்போம். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். நினைச்சு கொடுக்கலையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா லஹு பி அன் ஸல்லி அலைஹி ஸலாத்தன் வ ஸலாமுன் தாயிமன் அலைக யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة ناصرة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا حبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين وخاصة إلى روح شيخنا سيدنا سندنا وسلم مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا لروح شيخنا سيدنا سلطان العارفين وسلطان سيد احمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا لروح شيخنا سيدنا الشيخ زندا مدار قدس الله سره العزيز وخصوصا لروح شيخنا سيدنا طاهر شاه دبلي عالم بادشاہ قدس الله سره العزيز وخصوصا لروح شيخنا سيدنا خواجہ معين الچشتي الاجمير قدس الله سره العزيز وخصوصا لروح شيخنا سيدنا ميران صاحب قادر ولي شاه من ناهور قدس الله سره العزيز وخصوصا لروح شيخنا سيدنا سيد ابراهيم شهيد ولي الله قدس الله سره العزيز وخصوصا لروح شيخنا شاد الله قدس الله سره العزيز وخصوصا جميع الانبياء والاولياء والعلماء الفقهاء والشهداء الصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا باسرارهم، اللهم انفعنا بانوارهم برحمتك يا ارحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم اعزنا عزة واسعة، اللهم اشف امراضنا برحمتك يا ارحم الراحمين. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய எல்லா வகையான பாவங்களை மன்னித்து புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், சகோதர சகோதரி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள்
அனைவர்களுடைய பாவத்தையும் உன்னுடைய கிருபையினுடைய அருளை ரஹம கருணையை கொண்டு நீங்கள் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பாவங்கள் செய்யாமல் எங்களை நீ பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், முன்னோர்கள், கபராளிகள் யார் யாரெல்லாம் வஃபாத்தாகியா உன்னிடத்தில் அழைக்கப்பட்டார்களோ, வஃபாத்தான அவர்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தர்ஜாவில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களை அனைவருக்கும் ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ், ஈமான்தாரியாக கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கலிமாவுடைய விளக்கத்தை விளங்கி வாழக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விளக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை மோமினாக முஸ்லீமாக கலிமாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான எழுத சர்தாரான எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு அந்த காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில் சக்கராத் வேதனையோ உலக பிரிவு வேதனையோ உடல் வேதனையோ எதுவுமே தெரியாமல், மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் விட்டு பிரியக்கூடிய சோகம் வேதனைகள் எதுவுமே இல்லாமல் நாயகத்தை பார்த்த அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் களிமா சொல்லி சாட்சி சொல்லிக்கிட்டே எங்கள் நாயகத்தினுடைய காலடியிலேயே எங்கள் ரோஹை கைப்பற்ற யா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே எங்கள் அனைவருக்கும் நீடித்தா இல்லக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், ஈமான்தனமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் ஹலாலான உணவுகள் உண்ணக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் ஐவேளை தொழுகையை முஹ்லிஸாக தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், இஹ்லாஸான தொழுகை தொழுகக்கூடிய நசீபங்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கோடி கோடியாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் சதகா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபியும் வசதியும் சூழலையும் மனசையும் எங்களுக்கு ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஷரீஃப் சென்று ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களை யார் யாருக்கெல்லாம் உத்தியோகம் இல்லையோ அழகான உத்தியோகத்தை கூடிய அல்லாஹ், யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு தேடுறாங்களோ வேலை வாய்ப்பு கூடிய அல்லாஹ், யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு முயற்சிக்கிறாங்களோ வெளிநாட்டு வாய்ப்பு கூடிய அல்லாஹ், யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கு அழகான அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்து நீ சந்தோஷமாக அவங்களுக்கு அழகு பார்த்து நீ கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கை நிறைய பரக்கத்தை கொடுத்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் வியாபாரம் செய்யறா அந்த வியாபாரத்தில் பறக்கச்சி அல்லாஹ், உத்தியோகத்தில் பறக்கச்சி அல்லாஹ், தொழில்துறையில் பறக்கச்சி அல்லாஹ், குடும்பத்தில் பறக்கச்சி அல்லாஹ், சொத்து சுகத்தில் பறக்கச்சி அல்லாஹ், பிள்ளை குட்டியில் பறக்கச்சி அல்லாஹ், ஆயுசில் பறக்கச்சி அல்லாஹ், ஆரோக்கியத்தில் பறக்கச்சி அல்லாஹ், ஆஃபியத்தில் பறக்கச்சி அல்லாஹ், சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எந்த விதமான ஆபத்துகளோ கந்திஷ்டிகளோ போட்டி பொறாமைகளோ எதிர்ப்புகளோ செய்வனை சூனியங்களோ முசீபத்துகளோ கந்திஷ்டிகளோ ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதல்களோ ஆபத்துகளோ விபத்துகளோ எங்களை அணுகாமல் வராமல் உன்னுடைய கிருபை கார்மானத்தில் எங்களை அரவணைச்சு பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். சுனாமி, புயல், நிலநடுக்கமும் பூகம்பம் போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, வானம் பூமியிலிருந்து இறங்கக்கூடிய எல்லா விதமான பலாமுசிபத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்து சலாமத்தாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்கு யா அல்லாஹ். உன்னுடைய கிருபியை நாங்கள் ஆதரவு வச்சிருக்கிற யா அல்லாஹ். எங்கள் நாவில் எந்த விதமான பொய் புரட்டுகளோ ஃபித்னா ஃபசாதுகளோ வீணான பேச்சுகளோ வராமல் எங்களை பாதுகாத்து கலிமா ஓதக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய அதிகப்படியாக செலவாத்து போது நாயகத்தை சந்தோஷப்படுத்தப்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, நாங்கள் உயிருக்கு மேலாக எங்கள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நல்லவர்கள் சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் உயிரில் மேலாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்சை வைத்தார்களோ, யார் யாரெல்லாம் பொருளாகவும் பணமாகவும் செலவு செய்தார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய அனைத்து நாட்டு தேட்டங்களையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி அவர் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை கோடீஸ்வரராக சீமானாக வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கி அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். வஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.